ஸோ ஹை எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மகா காளீஸ்வரன்ற கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவில் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கோம் இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் தாங்க. ஸோ இங்கே வந்து கிட்டே வந்து நிறைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஈசன் சன்னதி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சந்திரன், சுக்கரன் இது மாதிரி எல்லா சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க கைஸ். இங்கே வந்து வாயுவோடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேட்டு போட்டு வந்து வச்சுருக்காங்கன்றனால நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து தூரத்துலேருந்தே நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ இங்கே வந்து இந்திரனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு தெப்பக்குளம் மாதிரி வந்து சின்னதாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் டெம்பிள்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ ரொம்பவே வந்து இப்போ மெயின் ரோடுக்கிட்டேருந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உள்ளே இருக்குது கைஸ். ஸோ அதனால் நீங்கள் வர மாதிரி இருந்தால் வந்து கொஞ்சம் ரூட்டு லைட்டாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் காரில் வரதா இருந்தாலும் சரி, பைக்கில் வரதா இருந்தாலும் சரி. ஸோ இங்கே வந்து ஒரு சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து மெயின் சன்னதி. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சன்னதியுமே வந்து இருக்குது. ஸோ இன்னொன்று கோவிலுமே வந்து இருக்குது. ஸோ அதை நான் என்னென்னு வந்து அப்புறமா காட்டுறேன். ஸோ இந்த கோவிலுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயமே வந்து இதுக்கு பின்னாடி தான் வந்து இருக்குது. அதை என்னென்னு வந்து இப்போ அவங்கக்கிட்ட காட்டுறேன் கைஸ். ஸோ இதுதான் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து ஒரு சிவன் வந்து நிற்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இவர் தான் பேர் வந்து மகா காளீஸ்வரன் சொல்கிறாங்க கைஸ். ஸோ செமையாக வந்து இருக்குது பார்த்திங்களா. ஸோ அவ்வளோ பெரிய சிவன் வந்து காலை வந்து ஒரு அசுரன் மேலே வந்து தூக்கிட்டு அவரை வதம் செய்கிற மாதிரி வந்து சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொன்று கோயிலே இருக்குதுன்னு சொன்னேன் அப்படிங்களா. ஸோ அந்த கோவிலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜய சீதாராம்ப சமேத ஸ்வர்ண ஆகாஷ்னு பைரவருடைய கோவில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிவனுடைய கோவில். ஸோ இது வந்து பைரவருடைய கோவில். ஸோ ரெண்டுமே வந்து பக்கத்தில் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த கோவிலுமே வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்ரீ விஜய சீதாரம்ப சமேத ஸ்ரீ ஸ்வர்ணாகாஷ்ண பைரவர் ஆலயம், த கோர்ட் ஆஃப் பைரவர் அப்படின்னு வந்து வச்சு நேம் போர்டில் வந்து போட்டிருக்காங்க கைஸ். நல்லா இருக்கு கைஸ். த கோர்ட் ஆஃப் பைரவா, த ரைஸ் ஆஃப் காட்ஸ் ஜஸ்டிஸ். வா, பேரே செமையாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி எப்போ போனாலுமே வந்து இந்த கோவில் வந்து மூடி தான் கைஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ மற்ற கோவிலாக வந்து திறந்து கரெக்டான டைமிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த கோவில் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப உள்ளே வந்து கட்டி வச்சுருக்கன்றதுனால வந்து அவ்வளோ பேர் இந்த கோவிலுக்கு வந்து வரமாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவருடைய சன்னதி. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பிரம்மாண்டமாக செம்ம அலங்காரத்தோடு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கோயிலில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.